என் அன்னை சொன்ன மொழி, ஆதியில் பிறந்த மொழி, இணையத்தில் ஏறிய மொழி, ஈடில்லா தொன்மை மொழி. எம்மொழி செம்மொழி என்று கேட்டால் எம்மொழிதான் செம்மொழி என்று நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ளும் மொழி. பிறந்தே சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த தமிழ் மொழியின் மூலமாக நம் அனைவரையும் தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்ததை சொல்வதற்கு முன்னதாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த இடத்தை பொறுத்து சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. சுந்தர் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டும். திருமண மண்டபம் தான் இது. ஆனால் இப்பொழுது நடக்கிற திருமணங்கள் எல்லாம் திருமண மண்டபத்திற்குள் காவல் நிலையங்களா அல்லது காவல் நிலையங்களுக்குள் திருமண மண்டபம் வேண்டுமா என்ற அளவிற்குத்தான் திருமணங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட திருமணங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது இந்த திருமண மண்டபத்தை இந்த சந்ததியினரை எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் உருவாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த புத்தக திருவிழாவிற்காக இந்த மண்டபத்தை கொடுத்த அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவிக்க வேண்டும். இரண்டாவதாக, வரவேற்பை நடனத்தின் மூலமாக கொடுப்பது நம்முடைய தமிழர் பண்பாடு. வேறு எங்கேயும் இந்த பண்பாடு கிடையாது. இந்த பேரண்ட்ஸ், லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்லேருந்து உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டு. அவங்க அவ்வளோ அழகான ஒரு நடனத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை கொடுத்தார்கள். மூணாவதாக, இங்கே ஒரு சின்ன குழந்தை, அவர் தமிழ் செம்மல் விருதெல்லாம் சார் வாங்கியிருக்காருன்னு சொல்லி மேடையில் உள்ளவங்க எனக்கு சொன்னாங்க. அவங்க குழந்தைய தூக்கி வச்சிருக்கும் போது இது பேர குழந்தையா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் யோசிச்சேன்னா, இங்கு இந்த புத்தக திருவிழாவிற்கு வர வேண்டியவர்கள் முதலில் குழந்தைகள் தான். நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்த பாதையில் போகணுங்கிற சரியான பாதையை நீங்கள் காட்டி விட்டீர்களே ஆனால் இந்த குழந்தைங்க அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்னு நம்ம பின்னாடி புலம்ப வேண்டிய அவசியமே இருக்காது. இவங்க இந்த அடுத்த வீட்டு குழந்தையை எடுத்து தன் குழந்தை போல அந்த குழந்தையை கண்ணும் கருத்துமாக பாராட்டி கொண்டிருந்த அந்த நான் பெற்றோர்கள் என்று தான் அவர்களை சொல்ல போகிறேன். யார் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்னா அந்த குழந்தை தான் என்னை பொறுத்த வரைக்கும் சீஃப் கெஸ்ட். அந்த குழந்தைங்க எவ்வளோ விஷயம் கற்றுக்குதுன்னு நமக்கு தெரியாது, இப்போ சொல்ல தெரியாது. அது எவ்வளோ பேரோட போகுது, எல்லாரோடையும் ஃப்ரீயாக பழகுறாங்க. இந்த தலைமுறை ஒரு பெண்கள் தோண்டி இருக்காங்க. எப்படின்னா, சுகாதாரங்கிற பேரில் அவங்க குழந்தைய யார் கண்ணிலையும் காட்டுறதில்லை, யாரும் தொட விடுறதே இல்லை. அது பாட்டு ஒரு ஏசி ரூமில் கம்ஃபர்டபுளாக அப்படி வச்சுட்டு இருக்காங்க. அது இல்லை குழந்தை வளர்ப்புங்கிறது. அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், உலகத்தில் உள்ள பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் உள்ளவர்களை தங்களவர்களாக அவர்களுக்கு நினைக்க தெரிய வேண்டும். அதெல்லாம் செய்யணுன்னா இங்கே நான் எதிர்பார்த்ததை விட சிறு குழந்தைகள் அதிகம் வந்திருக்கிறார்கள். அதுவே இந்த விழாவிற்கான சக்ஸஸ் ரேட்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ரேட்டிங் நம்பர் 1. எவ்வளோ பேர் வந்தாங்கங்கிறது முக்கியம் இல்லை, வந்திருக்கிற எவ்வளோ பேருக்கு இந்த விழாவை பற்றின அக்கறை இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம புத்தக திருவிழா அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, எங்கெல்லாம் நூலகங்கள் திறக்கப்படுகிறதோ, நூலகங்கள்னால் இங்கே புத்தக கண்காட்சி தான், எங்கெல்லாம் புத்தக கண்காட்சி திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது. அதுதான் இந்த புத்தக திருவிழாவினுடைய பெரிய உண்மை. இந்த உலகத்தினுடைய மாபெரும் கண்டுபிடிப்பு எது என்று கேட்டால் அது நாம் புத்தகங்கள் என்று தயங்காமல் சொல்ல முடியும். இந்த புத்தகங்கள் இருக்கின்ற இடத்தை அறிவு கோயில் என்று நாம் சொல்லலாம். அங்கே இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் புத்தகங்கள். இந்த புத்தகங்களை எல்லோரும் தரிசிப்பதற்கு, காண்பதற்கு, உணர்வதற்கு, படிப்பதற்கு வசதியாக இந்த புத்தக கண்காட்சியை ஏற்படுத்தி கொடுத்த விதைகள் வாசகர் வட்டத்திற்கும் சுந்தர் மகால் ஆகிய இருவருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருமை மிகு விழாவிற்கு என்னை விருந்தினராக அழைத்த சுந்தர வடிவேல் அவர்களுக்கு முக்கியமாக என்னுடைய நன்றியர்களை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக 50 முறையாவது இந்த விழா சம்பந்தமாக அவர் எனக்கு பேசியிருப்பார். ஒரு தடவை கூப்பிடுவாங்க. அதுவும் இப்போ கன்வென்ஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது.
அந்த மெயிலை நம்ம பார்க்குறோமா? என்னோட பழக்கம், நான் டெய்லி மெயில் பார்க்குறேன்னா, மெயில் பார்த்தேன்னா அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், அது சம்மந்தப்பட்ட விவரங்கள் வேணும்னா நான் யார்கிட்ட கேட்க முடியும்? எதுவுமே தெரியாது. மெயில் அனுப்பிட்டோம், வருவாங்க. மெயில் அனுப்பிட்டோம், ஆன்லைனில் பேசுவாங்க. இப்போ இப்படி தான் இந்த வரவேற்பு சம்பிரதாயங்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் சுந்தரவடிவேல் அவர்கள் உண்மையான அன்போடும் உண்மையான அக்கறையோடும் மிக தெளிவாக யார் வருவாங்க, எவ்வளோ பேசுவாங்க, என்ன பேசலாம், எவ்வளவு புத்தகங்கள் இருக்குது, இந்த புத்தகங்கள்லாம் யார் விரும்பி படிக்கிறாங்க, எல்லாம் அதை பற்றின எல்லா விவரங்களையும் அப்பொழுது எனக்கு சொல்லி கொண்டிருந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விதைகள் வட்டத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். விதைகள் வட்டம் இங்கு பல்வேறு சிறப்பான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதையில் சில பேர் ஆரம்பத்தில் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, விருட்சங்கள் அங்கே தூக்கி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவல்ல உண்மை. விதைகளிலிருந்து விதைக்கான மண்ணும் தண்ணீரும் கிடைத்தால் அந்த விருட்சங்கள் வெளியில் வர காத்து கொண்டிருக்கின்றன. அது ஒன்றும் தூங்கலை, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இந்த புத்தகங்களை பொறுத்தவரை, இந்த புத்தகங்களுக்கான உங்கள் கண்களையும் உங்கள் சிந்தனைகளையும் நீங்கள் தருவீர்களேயானால் நீங்கள் உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய விருட்சங்களாக மாறப்போகின்றீர்கள். அந்த ஆர்வத்தோடு இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சம்பந்தமாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மிகச்சிறப்பான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இதையும் தாண்டி எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. என்றாலும் நீதித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கும் புத்தகங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று நிச்சயமாக சொல்லலாம். இப்போ இந்த ஈரோட்டில் இருப்பவர்கள் எல்லாம் நிறைய புக்கு எழுதலை அப்படின்லாம் சொன்னாங்க. ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சின்ன குழந்தைங்களுக்காக, எங்களுக்கெல்லாம் அப்படி யாரும் சொல்லலை, அவர் இப்போ சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் ஒரு வரி படிக்க வேண்டுமானால், தினம் ஒரு வரி படிக்க வேண்டுமானால் ஆத்திச்சூடி, 2 வரி படிக்க வேண்டுமானால் திருக்குறள், 3 வரி படிக்க வேண்டுமானால் ஹைக்கூ, 4 வரி படிக்க வேண்டுமானால் நாலடியார். சின்ன குழந்தைங்கள்லாம் இதை மனப்பாடம் பண்ணுவீங்களா? சின்ன குழந்தைங்கள்லாம் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நீங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு வரி தான் படிக்க விருப்பம் இருக்குன்னா என்ன படிப்பீங்க? ஆத்திச்சூடி. ஒண்டர்ஃபுல். ரொம்ப அருமையான பிள்ளைங்க, அழகாக சொல்கிறாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி நம்ம பாரதிதாசன் அவருடைய கவிதை இருக்குது. படிக்கணும்னா எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எதெல்லாம் படிக்கக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழகாக சொல்லியிருக்காரு. அந்த பாடல் ஏன் முக்கியம் அப்படின்னா, தமிழ் மொழியினுடைய வளமை என்ன, இளமை என்ன, அந்த வார்த்தை ஜாலம் எப்படி இருக்கும் தமிழில், அது இப்போ இந்த படிப்போடு எப்படி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அதில் படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கரும்புகள் படி, மாலை இரவு பொருள் கொடும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவன் வாழ்வதெப்படி, அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பப்படி, சிறந்த தமிழ் நான்முறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி. இந்த மாதிரி படின்னு 10 பேராகிராஃப் இருக்கு. அவ்வளோ அழகு. அந்த படி அப்படிங்கிற 2 எழுத்து சொல்லுக்கு எத்தனை விளக்கங்கள், எத்தனை விதமான அர்த்தங்கள், எத்தனை விதமாக இருக்குங்கிறது அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நிறையா சொன்னால் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அதனால் எனக்கு அந்த எல்லா பேராகிராஃபும் அப்படியே மனப்பாடம். எனக்கு என்ன அது அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த புத்தகங்கள் ஏன் நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, புத்தகங்கள் தான் மனிதனை மனிதனாக வைத்திருக்க உதவும். ஒருத்தனை கேட்டாங்க, உனக்கு ஒரு மனுஷனை பார்த்தா உனக்கு காட்டில் இருக்க பிடிக்குமா, வீட்டில் இருக்க பிடிக்குமா, உங்கள் நாடு பிடிக்குமா, காடு பிடிக்குமான்னு. அவன் தயங்காமல் சொன்னான், எனக்கு காடு தான் பிடிக்கும்னு. நம்ம எதிர்பார்த்துருக்கோமா அந்த பதிலை? நம்மளோட இருக்கிற மனுஷங்களை தானே பிடிக்கும்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்துருப்போம். அந்த மனுஷன் சொன்னான், அந்த காட்டுக்கு போனால் எனக்கு ஈஸி வாழறது. அந்த காட்டில் சிங்கத்தை பார்த்தா அது சிங்கம் தான் தெரியும், புளியை பார்த்தா புலி தான் தெரியும். ஆனால் இந்த நாட்டில்
சிங்கம் மாதிரி இருக்கான் ஆனால் புலி மாதிரி உள்ளே இருக்கான், புலியை பார்த்தா புலி மாதிரி தோணுது ஆனால் குரங்கு மாதிரி இருக்கான், இவன் இப்படியெல்லாம் மனுஷன் இருக்கான், இவனை நம்பி யார் வாழறது இந்த நாட்டில் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரு சின்ன கவிதை. எங்கள் ஊரில் ஒருவர் ஊராட்சி மன்ற உறுப்பினரானார், ஊராட்சி ஒன்றியம் பின்னாடி ஒன்றியத்தினுடைய தலைவரானார், சட்டமன்ற உறுப்பினரானார், அமைச்சரானார், அயல் நாடுகளில் தூதுவரானார். ஆனால் கடைசி வரையில் மனிதராகாமலேயே அவர் மரணித்து விட்டார். எல்லாம் எவ்வளோ பெரிய பதவியிலெல்லாம் இருக்காங்க, ஆனால் அவர்கள் மற்றவர்களை மனிதர்களாக நடத்துகிறார்களா? அதன் மூலமாக அவர்கள் மனிதர்களாக வாழ்கின்றார்களா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல இல்லைங்கிறது தான் இன்றைக்கி நாட்டில் பதிலாக இருக்குது. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் ஐயோ விழுந்துடக்கூடாது அந்த குழந்தைன்னு ஓடி ஓடி பிடிப்போம். அந்த குழந்தை அப்படி தவழ்ந்துன்னா எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் திருப்பி அவங்க அப்பா அம்மா கிட்ட விடுறாங்க. இதுவே மனிதன் வளர்ந்துட்டான்னா அவன் எப்போ விழுவான், அவன் விழலைன்னா எப்போ காலை வாரி விடலாம், இதானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பண்ணுறோமா இல்லையா? பாதி பேராவது 50% பண்ணுறாங்க. இந்த புத்தியெல்லாம் வராமல் இருக்கணும், நல்ல புத்தி தான் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். புத்தகங்கள் படிக்கலைன்னா திரும்பவும் சொல்கிறது, மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்வதிலேயே அர்த்தமில்லை. மனிதர்களாக நம்மால் வாழ முடியாது. இந்த மனிதர்களுடைய நாகரீகம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மனித குலம் விடியற்காலையில் உள்ளவர்களை எப்படி நடத்துகிறது, மாலையில் உள்ளவர்களை எப்படி நடத்துகிறது, தேவையானவர்களை எப்படி நடத்துகிறது. How the society treats those who are at the dawn of life, those who are in the twilight of life, those who are in the shadow of life. இந்த 3 கேட்டகரியும் யார்? இந்த 3 கேட்டகரியும் நம்ம எப்படி நடத்துகிறோமோ அதை பொறுத்து தான் இந்த சமுதாயம் மக்களை நன்றாக நடத்துகிறதா அப்படிங்கிறதுக்குரிய ஒரு அளவுகோலாக எல்லாம் பெரிய அறிஞர்கள் எல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய புத்தக கண்காட்சி நடக்குது. நம்முடைய நூலக தந்தை அவர்கள் அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு வாகனங்கள் வராத காலம் அது, அப்போ கூட எல்லாரும் படிக்கணும்னு மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போய் ஒரு ஊராக ஒரு வாரம் கொடுத்துட்டு வருவார். அடுத்த வாரம் அதே மாட்டு வண்டியில் போய் படித்து முடித்தவங்கள்டேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவார். அவரை மாதிரி இன்றைக்கி செய்யணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி தொழில்நுட்பங்கள்லாம் நிறையா வந்தாச்சு. இன்றைக்கி எல்லாம் நினச்ச நேரம் எல்லாம் ஆன்லைனில் இங்கேருந்து உட்காந்து உலகத்தில் உள்ள எந்த மூலையில் உள்ள புஸ்தகத்தை வேணுமானாலும் நம்மளால் படிக்க முடியும், படிக்கிறோம். ஆனால் நம்முடைய பண்பாடுகளில் நாம் உயர்ந்திருக்கிறோமா அல்லது தாழ்ந்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் இங்கே தான் வரும் சட்டம். இந்த சட்டம் ஒரு நாட்டில் என்ன மாதிரி சட்டங்கள் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்று நாம் அழகாக சொல்லிவிடலாம். இப்போ கடைசியாக என்ன சட்டம் நீங்கள் பார்த்து உலகம் பூரா பேசிகிட்டு இருக்கோம்? குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். அப்போனா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? பண்பாட்டில் உயர்ந்துட்டோமா? பண்பாட்டில் உயர்ந்தாதான் இது நாகரிகமுடைய ஒரு சமுதாயம். முதியோர்கள் முதல்ல இப்போ தோஸ் ஹூ ஆர் இன் தி ஈவினிங் ஆஃப் லைஃப்பை முதல்ல எடுத்துப்போம். தோஸ் ஹூ ஆர் இன் தி ஈவினிங் ஆஃப் லைஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா எல்லாரும்? அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அது ஒரு மனித காட்சி சாலை. அதை பால் குடித்த மிருகங்கள் பார்த்து விட்டு போகின்றன. மிருக காட்சி சாலையை மாற்றி அது ஒரு மனித காட்சி சாலை, அதை பால் குடித்த மிருகங்கள் பார்த்து விட்டு போகின்றன. எங்கே இருக்கோம்? யூஸ் அண்ட் த்ரோவுக்கு என்ன அதெல்லாம் பொருளா? உங்களுடைய முதியோர்கள்லாம் பொருள் ஆயிட்டாங்களா இன்றைக்கி உங்களுக்கு? அவங்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் முதியோர் இல்லத்தில் விட்டதுனால தான் அந்த வீட்டுக்குள்ளே குழந்தைங்கள் தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கும்போது யார் வேணாலும் உள்ள நுழைஞ்சி அவர்களை பாலியல் வன்முறைக்கு ஈடாக்கிறதுக்கு எளிதில் முடிகிறது. அதுக்கு முதல் குறை அங்கே தான் தொடங்குது, அங்கே தான் தொடங்கி வருது உங்களுக்கு. இப்போது முதியோர்களை இப்படியெல்லாம் செய்கின்ற இந்த சமுதாயத்தில் இந்த தோஸ் ஹூ ஆர் இந்த நீடி அண்ட் ஷேடோ, அப்படி ஷேடோ லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னு இந்த புத்தக திருவிழாலாம் வரும்போது நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் 2 விஷயம். ஒன்று, சிஇஓ வந்திருந்தாங்கன்னா நான் அவங்கள்ட்ட நேராகவே கேட்டிருப்பேன்.
ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 2-3 பள்ளிக்கூடங்களில் உள்ள அத்தனை மாணவர்களையும் பார்வையாளராக இங்கு அழைத்து வர வேண்டும். அவர்கள் எல்லோரும் இங்கு என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றது என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும், அல்லது அரை மணி நேரமாவது உட்கார்ந்து அவர்கள் இங்கே படிக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த புத்தகங்கள் எல்லாம் டிசேபிள்டு பர்சன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் பேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு இன் வாட் வே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுலாம் எனக்கு சொல்ல தெரியல, ஏதோ பேராது இருக்குது. ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கேட்கும்போது அவர்கள் எல்லாம் படிக்கும் வகையில் மேலை நாடுகளில் எல்லாம் எந்த புத்தகம் வெளியிட்டாலும் இதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் படிப்பதற்கான வசதி இருக்கிறது என்ற சர்டிஃபிகேட்டோடு தான் அது வந்து அங்கே ரெஜிஸ்ட்ரே ஆகும் அந்த புக்கு. அந்த மாதிரியான ஒரு வசதியை தொடங்கக்கூடிய இடமாக இந்த சத்தியமங்கலம் அமைய வேண்டும் என்று நான் உங்களுக்கெல்லாம் ஒரு கோரிக்கையை இங்கே வைக்கிறேன். இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸை ஏன் நான் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் ஹெலன் கெல்லரோட கதை தெரியும். அவங்களுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு டீச்சர் கிடைச்சாங்க, ஆனி சுல்லிவன். அவங்க எப்படி வந்து ஒன்றுமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தைய வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆக்குனாங்கன்னு எப்படி ஆக்க முடியுமா? அவங்க ஆக்குனாங்க. எப்படி ஆக்குனாங்கன்னா, ஒரு கையில் டேப்பை திறந்து தண்ணியை ஊற்றுனாங்க. அதே இன்னொரு கையில் அந்த குழந்தையோட கையை எடுத்து WATER வாட்டர் அப்படின்னு எழுதுனாங்க. அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கிச்சு, அங்கு ஊற்றக்கூடிய தண்ணீர் போன்ற ஒரு உணர்வு, கையில் படுற ஒரு உணர்வு WATR வாட்டர்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிச்சு. டெக்னாலஜி எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் ஒரு ஹெலன் கெல்லரை உருவாக்க முடியும் என்றால், தொழில்நுட்பம் மிகுந்த இந்த காலத்தில்